பஞ்சாயத்து முடிவு கொண்டு வர அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. அதிமுக அடிமை கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சங்கி கட்சி, ரெண்டு பேருமே டெல்லிக்கு அடிமையா இருப்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாங்க. இதை தற்கூரி உதயநிதி பேசியிருந்தால் பரவாயில்லை, மன்னிச்சிடலாம். ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்ததை விட அவர்களை விட அதிகமாக ஆட்சியில் இருந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியும் அதனுடைய தலைவர்கள். ஒரு முதலமைச்சர் இந்த வார்த்தையை பேசிய பிறகு அவருக்கு நாம பதில் சொல்லினா தப்பா போய். ஆமாம், என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடிமை கட்சி தான். யாருக்கு அடிமை? மக்களுக்கு அடிமை. மக்களை எஜமானராக மதித்து மக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி. தேசிய ஜனநாயக கூட்டணியும் அடிமை கூட்டணி தான். யாருக்குங்க? தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு நாங்கள் அடிமை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் எஜமான்களாக அவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டணியை நீங்கள் அடிமை என்று சொன்னால் அதை பெருமையாக எங்கள் நெஞ்சிலே அணிந்து கொண்டு மக்களுக்காக 100 நாட்கள் நாங்கள் இங்கே இருப்போம், களத்தில் இருப்போம், ஆட்சி மாற்றம் வரும். முதலமைச்சர் அவங்க அதோடு நிக்கல. இன்னைக்கு ஒரு பெரிய பொய்ய நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்கிட்ட விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்தியில அதை நிறுத்த போறாங்க. அன்பு சொந்தங்களே, நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும், 2021 தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். சொன்னாங்களா இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களா? இதுவரை எதையும் செய்யல, ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்காம இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றார். 125 நாளாக. அன்பு சொந்தங்களே, கடந்த 4 ஆண்டுகள்ல மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி, எதிர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி. யோசிச்சு பாருங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவில் அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்தை விட, மகாராஷ்டிராவை விட, ஹரியானாவை விட, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். அதனால் இங்க இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சி இங்க வந்தா மட்டும்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது இந்த 125 நாள் என்பது 150 நாள் என்பது நம்ம தாங்க செய்ய முடியும், அவங்க செய்ய